அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகிழப்பிரியாள். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி பிடிக்கணுமா, நம்ம கதையாக சொல்லலாம், பாட்டு மாதிரி பிடிக்கலாம், இல்லை நார்மலாக கூட சொல்லிக்கலாம். ஒரு கதை சொல்றதுக்கு நம்ம நிறைய விதங்கள் இருக்குது. பொம்மைகளை வச்சு சொல்லலாம், விலங்குகளை வச்சு சொல்லலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லலாம். நான் அது வரைக்கும் பாட்டு, ஒரு கதையாக, விலங்குகள், பொம்மைகள் இதை வச்சு சொல்லியிருக்கேன். இந்த கதை அப்படி சொல்லப்போன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வந்துச்சு. ஒரு ஊரில் ஒரு பூனை குடும்பம் வந்துச்சா. அந்த பூனை குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா. அந்த பூனை குடும்பத்தில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தை பேர் காத்து. நான் தான் காத்து. எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அந்த நண்பன் பேரு அனில் அப்பு. நான் தான் அனில் அப்பு. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் 2 பேருமே விளையாண்டுட்டே இருப்போம். நாங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போவோம், சாயந்தரம் விளையாடுவோம். எங்கள் 2 பேருக்குமே சேர்ந்து விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். காத்து, எனக்கு ஆனுவல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் திறக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நான் போய் கடையில் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் போய் அப்புட்ட நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அல்லான்னு சொல்லிட்டு வந்துடுறப்பா. அப்பு, நான் போய் கடையில் எனக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்கூல் திறக்கணும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. இருக்காத்து, இப்போ எங்கே போகிற? கடைக்கெல்லாம் போவேண்ணா, இன்னும் ஸ்கூல் திறக்கிறதோ நாட்கள் இருக்குல்ல, நம்ம அப்புறமே வாங்கிக்கலாம். அப்படி கடைக்கு போயிட்டீங்கன்னா நான் யாரும் கூட விளையாடுவேன். அப்படியா சொல்கிறேன்? சரி வா, நம்ம 2 விளையாடலாம். நான் அப்பா கிட்ட அப்புறமே சொல்லிக்கிறேன். சரி. அப்போ நாளைக்கு தான் ஸ்கூல் திறக்குதில்ல, நான் வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். சரி காத்து, நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். நம்ம நாளைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணலாம். பாய் பாய். பாய் பாய். அப்பா வாங்கப்பா, நம்ம கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சாரி காத்து, என்னால் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னால் எந்திரிக்கவே முடியல, என்னால் இன்னைக்கு வர முடியாது. சாரி காத்து. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? நான் நாளைக்கு அப்புறம் எதை போட்டுட்டு போவேன்? டீச்சர் என்ன திட்டுவாங்க. நான் தான் அன்னைக்கே கூப்பிட்டல, நீ ஏன் அப்பா வரலை? இது உன் மிஸ்டேக், ஏன் மிஸ்டேக் இல்லை. சரி பார்த்துக்கலாம். காத்து, நீ ஏன் யூனிஃபார்ம் போடாமல் வந்திருக்க? ஸ்கூல் பேக் நோட் நீ எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே? மிஸ், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மிஸ், அதனால என்னால் கடைக்கு போய் வாங்க முடியல மிஸ். நீ ஏன் லாஸ்ட் மினிட் இருக்க வச்சுருக்க? எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கி வச்சுருக்கணும்ல. லாஸ்ட் மினிட்டில் போய் நீ இப்படி உங்கள் பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாமா? எப்போவுமே ஃப்ரீ டைம்லேயே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும், கடைசி வரைக்கும் இழுத்துருக்கக்கூடாது. இப்போ பாரு, நீ லாஸ்ட் மினிட் இழுத்தனால தான் எனக்கு இப்போ யூனிஃபார்ம்லாம் எதுவும் வாங்க முடியல. ஃப்ரீ டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட் விளையாடுறதோ டிவி பார்க்குறதோ பண்ணணும். ஓகே மிஸ், நான் இனிமேல் இப்படியே பண்ணுறேன் மிஸ். நான் இனிமேல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுக்க மாட்டேன் மிஸ். நீங்களும் இதே மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுக்காமல் முன்னாடியே பண்ணிடுங்க. எப்போவுமே செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துலேயே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, விளையாடுறது எதுவுமே. நன்றி. லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துலேயே பண்ணிடணும். அப்போ தான் சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி.